நம்மள்ட்ட இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் மாற்றுவோம், பாவத்தை மாற்றுவோம், பாவம் என்று தெரிகிற காரியங்களை மாற்றுவோம். மாற்றிவிட்டு தேவ சமூகத்தில் போய் காத்திருங்கள். நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பதில் கொடுப்பார். இந்த நாட்களில் வாக்குத்தத்தமாய் சொல்கிறார், பதில் கொடுக்க போகிறார் தேவன். அதனால உங்களை சுத்திகரித்து கொண்டு, அதான் அந்த நாட்கள்ல யோசுவா, மோசே இவர்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கு உங்களை சுத்திகரியுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம கிட்ட இருக்கிற சுத்திகரிப்பை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்க என்னென்ன கரைகள் இருக்கு, என்னென்ன திரைகள் இருக்கு, பிழைகள் இருக்கு, என்னென்ன மீறுதல்கள், என்னென்ன துணிகரமான பாவங்கள் என்னென்ன இருக்குங்கிறதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் போய் காத்திருங்கள். உங்களுக்கு பலன் மிகுதியாய் வரப்போகிறது. நீங்கள் காத்திருக்கிற காரியங்களுக்காக நீங்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். விசுவாசமாய் தொடர்ந்து ஜெபத்தில் போராடுங்கள். ஜெபமே ஜெயம். கர்த்தர்